ஐயப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன், பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். நான் என்னும் மாணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன், பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன், இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே, உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே, உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன், இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். பக்தன் ஒருவன் குருவிடம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், குருவை தொழ வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி கடல்கள் கடந்து மலைகள் கடந்து அவன் வெகு தூர பயணம் செய்து குருவை பார்க்க செல்கின்றான்.
குருவை பார்க்க செல்கின்ற பொழுது தன்னுடைய 2 கைகள் நிறைய மலரை எடுத்து செல்கின்றான். குருவை பார்த்து, குருவே, பல தொலைவு கடந்து வந்திருக்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறேன், எனக்கு உமது ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கின்றான். சற்று அமைதி காத்த குரு சீடனை பார்த்து சொல்லுகின்றார், கீழே போடு என்றார். இவ்வளவு தூரம் கடல்கள் மலைகள் கடந்து வந்திருக்கிறோமே, குருவை பார்க்க ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறோம், ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று கேட்கின்றோம், கீழே போடு என்கிறாரே என்று சொல்லி சற்று யோசித்தவன், குருவிடம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இடது கையால் நாம் ஏந்துவது முறையல்ல என்று சொல்லி தனது 2 கைகளில் இருந்த மலர்களிலே இடது கையில் இருக்கின்ற மலர்களை போட்டுவிட்டு வலது கையில் இருக்கின்ற மலர்களோடு மீண்டுமாக, குருவே, உமது ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று கேட்கின்றார். அமைதி காத்த குரு மீண்டுமாக சீடனை பார்த்து, கீழே போடு என்கின்றார். சற்று கோபம் வருகிறது. இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன், கீழே போடு என்றார், இடது கையில் இருக்கின்ற மலர்களை போட்டுவிட்டேன், மீண்டும் ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்கின்றேன், கீழே போடு என்கிறாரே என்று சொல்லி கோபத்திலே அவன் வலது கையில் இருந்த மலர்களையும் கீழே போட்டு விட்டான். மீண்டுமாக, குருவே, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காகத்தான் பல தொலைவு நான் கடந்து வந்திருக்கிறேன், எனக்கு உமது ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று கேட்கின்றான். சற்று அமைதி காத்த குரு மீண்டும் சீடனை பார்த்து, கீழே போடு என்கின்றார். இப்பொழுது சீடனுக்கு மிகவும் கோபம் வருகிறது. இவ்வளவு தூரம் கடல் கடந்து வந்திருக்கிறேன், மலை கடந்து வந்திருக்கிறேன், கீழே போடு என்றீர்கள், இடது கையில் இருக்கின்ற மலர்களை போட்டு விட்டேன், மீண்டும் ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்றேன், வலது கையில் இருக்கின்ற மலர்களை நான் போட்டுவிட்டேன், இப்பொழுது என்னிடம் எந்த மலர்களும் இல்லையே, எதை நான் கீழே போட வேண்டும் என்று சீடன் குருவை பார்த்து கேட்கின்றான். சற்று அமைதி காத்த குரு சீடனை பார்த்து சொல்கின்றார், மலர்களை அல்ல மகனே, மலர்களை கொண்டு வந்தவனை, மலர்களை அல்ல மகனே, மலர்களை கொண்டு வந்தவனை கீழே போடு என்றேன் என்று குரு சொன்னார். உன்னுடைய எண்ணம் உயர்ந்தது. உன்னுடைய எண்ணம் என்ன? நீ இவ்வளவு தூரம் கடல் கடந்து மலை கடந்து வந்திருக்கிறாய், உன்னுடைய எண்ணம் உயரியது. என்ன எண்ணம்? ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், குருவை பார்க்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், குரு தருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் இருக்கிறது உன்னிடம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக உன்னிடம் இருப்பது நான், தான் என்ற அகங்காரம், ஆணவம், கர்வம், ஈகோ. இதுதான் உனக்கு தடையாக இருந்து குருவிடமிருந்து உனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. ஆகவே மலர்களை நான் கீழே போட சொல்லவில்லை, மலர்களை கொண்டு வந்த உன்னை, உன்னிடம் இருக்கின்ற நான், தான் என்ற அகந்தையை, ஆணவத்தை, கர்வத்தை கீழே போடு என்றேன் என்று குரு சீடனுக்கு விளக்கம் அளித்தார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு நிறை இறை மக்களே, நம்முடைய எண்ணம் உயரியது. ஆண்டவரிடம் ஜெபித்தால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற உயரிய எண்ணத்தோடு வந்திருக்கின்றோம். நம் கடவுள் வாழ்கின்றவர்களின் கடவுள், இறந்தவர்களின் கடவுள் அல்ல. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 15ஆம் அதிகாரம் 54 வசனத்திலே, சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி சாவுக்கு சாவு மணி அடித்து வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய மன்றாட்டுகளுக்கு செவிமடுக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று தன்னுடைய பெயரை மோயிசனுக்கு வெளிப்படுத்திய ஆண்டவர் விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வெளிப்படுத்தியவர் மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நம் கடவுள் நம்மோடு பயணிக்கின்றவராக, நம்மோடு இருக்கின்றவராக, நம்முடைய சுக துக்கங்களில் பங்கெடுக்கின்றவராக, நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கின்றார்? நம்முடைய தேவைகளை சந்திக்கின்றவராக, நாம் அவரை கூவி அழைக்கின்ற பொழுது நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆக இந்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், உண்மைதான். ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்மிடம் தடையாக இருப்பது நம்மிடம் இருக்கின்ற நான், தான் என்ற அகந்தை, ஆணவம், இருமாப்பு, கர்வம். இவை இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்மிடம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லார் கையிலும் மொபைல் இருக்கிறது. இப்ப எங்க பார்த்தாலும் ஃபிளக்ஸ் தான். அந்த ஃபிளக்ஸ்ல என்னுடைய முகம் பெருசா இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறோம். நம்மை நாம் முதன்மைப்படுத்த ஆசைப்படுகின்றோம்.
பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6 8 முடியுள்ள வசனங்களில் பார்க்கிறோம். கடவுள் தன்மையில் விளங்கியவர் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கின்ற அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக கடவுள் நிறையில் இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் இருக்கின்ற நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். மேலே இருக்கின்றவர் கீழே இறங்கி வருகின்றார். எளிமையின் வடிவை ஏற்கின்றார். தாழ்ச்சியின் சின்னமாக இருக்கின்றார். அவர் பணிவுள்ள கடவுளாக தன்னை மாற்றிக்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 51 வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோரோடு நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு பெற்றோருக்கு பணிவுள்ள ஒரு குழந்தையாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்று பணிவுள்ள எளிமையுள்ள அந்தோனியார் என்று கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பணிவுள்ளவர்களாக இருக்கின்றோமா? எளிமையானவர்களாக இருக்கின்றோமா? எல்லோரும் நம்மிடம் பேச முடிகிறதா? அல்லது நான் படித்தவன் படிக்காதவன் என்ற பாகுபாடு பார்க்கின்றேனா? அல்லது நான் தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆகவே நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறவர்கள் எனக்கு கீழாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாகுபாடு மனநிலை நம்மிடம் இருக்கின்ற பொழுது எந்த பிரயோஜனமும் இல்லையே. நம்மிடம் இருக்கின்ற இந்த அகங்காரம் ஆணவம் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை வந்து சேர்வதற்கு, நம்முடைய குடும்பங்களை வந்து சேர்வதற்கு தடையாக உள்ள காரணிகளாக இருக்கிறது. இந்த தடையாக இருக்கின்ற இந்த காரணிகளை நாம் எடுத்தெறிகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மையும் நம் குடும்பங்களையும் வந்து சேரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனம், சுமைகளால் சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இளைப்பாறுதல் நம்மை வந்து சேரும் எப்பொழுது நாம் பணிவுள்ளவர்களாக எளிமையானவர்களாக மாறுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இளைப்பாறுதல் நம்மை வந்து சேரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஆமென்.